becoming a modern classic. 23 years old vehicle வந்து ரன் பண்றப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச இந்த M5லே இதுதான் லாஸ்ட் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பட் இதெல்லாம் அப்படி இல்லை. ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நான் எந்த சர்வீஸ் கண்டென்ட் கூடயும் வரல. ஏன்னா அது நிறைய காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது, எங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னாங்க. அது ஓரளவு உண்மையும் தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குமே தவிர ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெருசாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அவங்களுக்காக எப்பப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ரொம்ப சின்னதாக எவ்வளோ கிறிஸ்பாக ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு அப்படி ஒரு காரோட தான் வந்திருக்கேன். எங்களுக்கு வரக்கூடிய கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்லேருந்து ஒரு சூப்பர் கார்ஸ் வரைக்கும் ஒரு வெரைட்டியாக தான் வரும். பட் ஒரு சில கார் இச்சோ இதை வந்து கஸ்டமர் கிட்ட கண்டிப்பாக இதை காமிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அப்படி ஒரு காரோட தான் வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பழைய BMW அப்படின்லாம் வந்து ஒதுக்கிடவே முடியாது. இட்ஸ் அ BMW 5 Series M Sport with a real power and with a great design with a true a driver's feel and it's becoming a modern classic. நான் இந்த 5 Series பற்றி பேசலை, அங்கே ஒரு 5 Series இருக்குது. இந்த கார் தாங்க சொன்னேன். இந்த காரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2002, 23 years old. இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது. இட்ஸ் அ BMW 5 Series 4.4 liter with a V8 naturally aspirated engine, மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக், பியூர் பெட்ரோல். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிரைவ், ஒரு 2-3 minutes. இதோட இன்ஜின், கியர் பாக்ஸ், டிசைன் ஃபிலாசபி, இதோட ஹிஸ்ட்ரி, எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்தால் அதை பற்றி பேசிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். வாங்க. என்னதான் இருந்தாலும் விண்டேஜ் தாங்க. அஃப்கோர்ஸ் இது விண்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 23 years ஓல்டு வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணுறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது சான்ஸே கிடையாது. ஸோ இன்ஜினோட பவர் எடுத்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் 4.4 லிட்டருங்க V8 இன்ஜின். ஸோ ஹார்ஸ் பவர்லாம் எடுத்திங்கன்னா ஐ திங்க் 290 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டர்போ கிடையாதுங்க. இந்த டர்போ லேக் கிம்மிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் பவர். அப்படியே இந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேச்சுரல் இன்ஜின் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஒரு பவர் டெலிவரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த M5லே இதுதான் லாஸ்ட் நேச்சுரலி அஸ்பிரேட்டட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்போட தான் வந்துச்சு. அதே மாதிரி இதோட கியர் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ZF தான், 5 speed ஆட்டோமேட்டிக். ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் பாக்ஸ், ரிலையபிள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் கார்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு லைட்னிங் ஸ்பீட்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. கொஞ்சமாக தான் டைம் எடுத்துக்கும், ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு லக்ஸுரி கார் டிரைவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஒரு ரிஃபைன்மெண்ட் தேவையோ அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கியர் பாக்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். அடுத்தது இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ V8னால சொல்லவே வேணாம். 0 to 100லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 6 to 7 செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணிடும். அதுவும் எத்தனை 23 years ஓல்டு வெஹிக்கிள். அப்போ எந்த அளவுக்கு இதோட இன்ஜின் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துங்க. ஃபியூயல் கன்சப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வரும். ஏன்னா V8 இல்லைங்களா, 4.4 லிட்டர். ஹைவேல ஒரு 2 எக்ஸ்ட்ரா வச்சுங்க, அவ்வளோதான் இதோட ஃபியூயல் கன்சப்ஷன்லாம். அதே மாதிரி ரியல் வீல் டிரைவ்னால பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 50-50 பேலன்ஸ் வந்து நீங்கள் ஓட்டுறப்பே நீங்கள் அந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு சாலிடாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அந்த ஃபன் எலிமெண்ட்டும் வந்து பெருசாக வந்து மிஸ் ஆகுது. இன்றைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 23 years ஆன பிறகும் அந்த ட்ரைவ் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ஃபன் வந்து இந்த காரில் இன்றைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டுங்க இதோட டிசைன் அண்ட் ஹிஸ்ட்ரி. டிசைனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இஸ் அ ஜாப்பனீஸ் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர். ஐ திங்க் மிஸ்டர் ஜோஜின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரெனோ அண்ட் ஓப்பல் ஒர்க் பண்ண பிறகு BMல வந்து ஒரு 3rd கம்பெனியாக ஜாயின் பண்ணுறாரு. 1988ல் வந்து ஜாயின் பண்ணுறாப்புல. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கார்லாம் அவர் டிசைன் பண்ணார்னா BMோட 3 Series E90, Z3 ரோட்ஸ்டர், இது எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் டிசைன் பண்ணது தான். இதோட ஃபியூச்சர்ஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரொம்ப ஒரு கிளாஸியான ஒரு லுக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப க்ளீனாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 5 Series வித் ரவுண்ட் ஹெட்லைட் பிஹைண்ட் 1 glass கவர். இதுக்கப்புறம் தான் அந்த டிசைனை வந்து திங்க் ஒரு 2-3 வருஷனில் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 5 Seriesலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா, நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பட் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ட்ரெண்டுக்கு வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் அப்படி இல்லை. அந்த BMக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலிங்கை வந்து ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் ஒரு 2-3 years இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது பிராண்ட் டு பிராண்ட் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் டிசைன் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இந்த காரில் என்ன ஸ்பெஷல், இதை ஏன் நான் எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு 4-5 ரீசனுங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த V8லேயே இருக்கக்கூடிய லாஸ்ட் டர்போ, ஐ மீன் வித்தவுட் டர்போ.
இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா டர்போ அட்டாச்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கும். பவர் டெலிவரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டர்போ லேக் அது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங். இன்றைக்கி வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் ஆகிடுச்சு. நம்ம ரோடோட பெருசாக கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த ஃபீட்பேக் நமக்கு வரவே வராது. பட் இதெல்லாம் அப்படி இல்லை. ஹைட்ராலிக்னால பார்த்தீங்கன்னா ரோடோடு நீங்கள் ரொம்ப கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த தார் ராக்ஸுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னால், தார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட அவ்வளோ கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ஆஃப் ரோட் பண்ணுறப்ப. அதே வந்து தார் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் சிட்டியில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அட் த சேம் டைம் ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வந்து கிடைக்காது. அடுத்தது என்ன எனக்கு பெருசாக தெரியுதுன்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. பட் இந்த காரில் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்பிளே வந்து மாற்றிட்டாங்க. அதை ஏன் மாற்றினாங்கன்னு தெரியல. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ்னால் இல்லாமல் என்ன ஆயிரும், நம்மளோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிரைவிங்லேயே இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த காரை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வந்து என்னோட பர்சனலாக கேட்டிங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டிங்க. நீங்கள் எங்கேயாவது இந்த காரை பார்த்தீங்கன்னா சும்மா டோரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி பூட்டாக இருக்கட்டும் இல்லை பானட்டாக இருக்கட்டும் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஎம் செட் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அதெல்லாம் விட ஒரு 20 to 30 டைம்ஸ் ஹெவியரான ஒரு காருங்க. ஸோ இதெல்லாம் தான் சரி, இதை பற்றி உங்ககிட்ட பேசலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட்ங்க. இன்றைக்கி வந்து இந்த M5 E39 அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ ஃபோரம் இருக்கும். எந்த ஃபோரமில் என்ன நீங்கள் ரெக்வஸ்ட் ஒரு ஹெல்ப் கேட்டிங்கனாலும் இமீடியட்டாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். மிகப்பெரிய கம்யூனிட்டிக்கு இதுக்கு இருக்குது. நிறைய கலெக்டர்ஸோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இது வந்து இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் மெயின்டைன்டு இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட கலெக்ஷனில் இந்த காரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் பார்த்துருப்பீங்க, 2002 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் இது வந்து ஃபியூச்சராக இருக்கும். அன்னைக்கு ஒரு டாப் கியரில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இருந்தாப்புல. அவரோட நேம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவர் வந்து இந்த காரை என்ன சொன்னார்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் BM5 சீரீஸ் எவர் மேட் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னாப்புல. அந்த V8ஓட பவராக இருக்கட்டும், இல்லை இதோட டிசைனாக இருக்கட்டும், இல்லை அந்த பவர் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூவர் ஜெனரேஷன் கூட கம்பேரே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோங்க. இட்ஸ் அபவுட் BM540i 4.4 லிட்டர் அண்ட் V8 2002 மாடல். இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அது கூட வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you, thank you, bye bye, ஜெய் ஹிந்த்.